இப்பொழுது நம்மை ஜெபத்தின் வழி நடத்த போறாங்க. வேத வசனத்தை கொண்டு, கேட்பதை கொண்டு, பார்ப்பதை கொண்டு வெளிப்பாடுகளை பெற்று உள் உணர்வுகளை வைத்து இந்த பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு மிகுந்த ஜெபத்தை நடத்துகின்றவர் நமது சகோதரி சந்திரகலா அவர்கள். அவர்களை நாம் வரவேற்கிறோம். அவர்கள் நீதியின் சூரியனாம் இயேசுவினிடமிருந்து ஒளி பெற்று சந்திரன் பிரகாசிப்பது போலவே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சென்னை பகுதியில் ஜீசஸ் கால்ஸ் மையத்துல அவர்கள் பணிபுரிவதோடு சென்னையையும் இன்று நம்முடைய கூடுவாஞ்சேரியையும் கலக்கும்படியாக நம்ம இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் வரவேற்கிறோம். அவர்கள் இப்போது நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். காலையிலே அந்த வார்த்தை கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தண்ணீரை கடந்து வந்தீங்க, நான் உங்களோட இருந்தேன். ஆறுகளை கடந்து வந்தீங்க, ஆறுகள் உங்களுக்கு பெரும் புரளவில்லை. அக்கடியில் நடந்து வந்தீங்க, வாழை முடிந்தேன், நான் உன்னோடு கூட இருந்தேன் சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறேன். நடத்தி வந்த பாதைக்காக பாடிட்டு அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், மனுஷர்களை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான தேசத்தில் நம்மை கொண்டு வந்தோம். அதற்காக நான் நன்றி செலுத்த போகிறோம். கடந்த வருடம் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர். எத்தனை இன்னல்கள், எத்தனை இடர்கள், எத்தனை துயரங்கள் வந்தாலும் கண்மணி போல பாதுகாத்த தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை மறக்காத தேவன். நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? நன்றி 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 ராஜா. நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைக்காக நன்றி ஆண்டவரே. கண்மணி போல நம்மை காத்தாரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வர பண்ணினாரே, அதற்காக நன்றி. வெள்ளங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, கர்த்தர் நாங்கள் மூழ்கி போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அநேகருடைய சோதரத்தினால் திருமையது பெருமை எழுதப்பட்டிருக்கிறது. சோதரங்களை எடுக்கிறோம் அப்பா. ஓலா பாலா ஷாகா பாலா ரலா பாலா மணிமாலா சோதரங்களின் கனியாகிய ஸ்தோத்திரபலிகள், உதடுகளின் காணையாகிய ஸ்தோத்திரபலிகளை செலுத்துவது கர்த்தருக்கு பிரியமான காரியம், கர்த்தருக்கு பிரியமான காரியம். வருடம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வருடத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா.
கரத்தால் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். உமது கரத்தால் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, நானும் பேசுவேன். நன்றி இயேசுவே, நானும் பேசுவேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ அடுத்து ஒரு ஜெபத்துக்காக நன்றி செலுத்த போகிறோம். நமக்கு வந்தது ஒரு ஃப்ளட், ஒரு வெள்ளம் பெருக்கு. என்ன ஒரே நாள் தான் வந்தது. சென்னை பட்டணத்தையே மூழ்கடிக்கிற மாதிரி கடவை மழை அதிகம். அநேக வீடுகளுக்குள்ளாக தண்ணி போயிடுச்சு. அநேக வீட்டை சுற்றி இனாம்பரியங்க கூட தண்ணிக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை பெரிய பாடுகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் சரியான ஒரு டெசிஷன் நம்முடைய முதல்வர் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். எல்லாருக்கும் நல்ல ஒரு பண்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டவங்களுக்கு உடனடியாக அவங்க உதவிக்கு நீட்டினார்கள். ஹல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? நன்றி ஏசப்பா. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு வரும் பொழுது கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா.